கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று உங்களை வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் இணைந்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தினாலே இணைந்திருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். ஓகே, சரி. இந்த கிருபையின் சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீங்கன்னா அது உண்மையிலே தேவ சித்தம். தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். ஆமென். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். எனக்கு அன்பானவர்கள், இந்த உலகத்தில் நிறைய பேருடைய ஒரு பெரிய கேள்வி, உலக மனிதர்களும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, வாழ்க்கை ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, பாருங்கள், நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருப்போம். முன்னாடி நம்ம தேவனை அறியாதவர்களாக இருந்திருப்போம், தேவனை அற்றவர்களாக இருந்திருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். சரிங்களா? இப்போது நம்ம இயேசப்பா சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நம்ம பார்த்துருப்போம். இல்லைன்னா ஒருவேளை நம்ம ஆதியில் பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்த நாட்களில் சிறு வயசுலேருந்தே ஆண்டவர் அறிஞ்சு கொண்டாலும் ஆண்டவரை சரியாக புரிஞ்சுக்காமல் நிறைய தவறு செஞ்சுருப்போம். ஆனால் போக போக ஒரு மெச்சூரிட்டி வரும்போது, வயசாக ஆக ஒரு அனுபவம் நமக்கு சில காரியங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும்போது, தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும்போது, தனிப்பட்ட முறையில் நம்ம பைபிள் வாசிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, இப்படி ஆண்டவரோடு கூட உறவில் இருக்க 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 நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அப்போ முன்னாடி ஆண்டவர் அறிஞ்சதுக்கும் இப்போ நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பயங்கரமாக வளர்ந்துருப்போம். சரிங்களா? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வளர்ந்து கொண்டே இருப்போம் இல்லையா? அப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இன்னும் நம்ம வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறது, சில கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவரை அறியாதவங்க, ஆண்டவரை புரியாதவங்க, ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசப்பா சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, சுகத்தோடு இருக்கிறாங்க, பலத்தோடு இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். சரிங்களா? சில கிறிஸ்தவர்களுக்கு இது கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் பாருங்கள், அவங்க அக்கிரமம் செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்கள் பிள்ளையாகவே இல்லை, அவங்க உங்கள் வார்த்தை கீழ்ப்படுகிறது கிடையாது, உங்களுக்கு பயப்படுறதே கிடையாது, உங்களுக்கு பிரியமாக நடக்கிறதே கிடையாது, பட் ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிற்கிறேன், தலை குனிஞ்சு நிற்கிறேன். இப்படி நமக்கு நிறைய கொஸ்டின் வருது இல்லையா? அப்படிலாம் கேள்வி யாராவது கேட்டிருக்கிறீங்களா? சரி, எல்லாருமே ஒருவேளை ஒரு காலத்தில் கேட்டிருப்போம். சத்தியத்தை அறிஞ்ச பிறகு, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்த பிறகு, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு நீங்கள் ருசித்து பார்த்த பிறகு அந்த கேள்வி வந்திருக்காது. அதுக்கு பிறகு அந்த கேள்வி எப்படி மாறும்னா, ஆமாம், கர்த்தர் எங்கிட்ட ஏதோ குறைபாடு இருக்குது, அதனால் நான் ஆசீர்வதிக்கல அப்படின்னு சிலருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, அப்படி எண்ணங்கள் வந்துன்னா சோர்ந்து போயிடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலக மகிமை வேறு, தேவ மகிமை வேறு. கரங்களை தட்டி நம்புகிறவங்க, இந்த உலக ஆசீர்வாதம் வேறு, தேவ ஆசீர்வாதம் வேறு. சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இந்த உலக வாழ்க்கை வேறு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு. இந்த உலகத்தாருடைய வாழ்க்கை வேறு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க, ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. போட ஆண்டவரே என் பக்கம்னு தைரியமாக இருப்பீங்க. சரிங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலக மகிமை வேறு, தேவ மகிமை வேறு. சரிங்களா? இந்த உலக ஆசீர்வாதம் வேறு, தேவனுடைய ஆசீர்வாதம் வேறு. உலக ஜனங்களுடைய வாழ்க்கை முறை வேறு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை வேறு. உலக கலாச்சாரம் வேறு, தேவ கலாச்சாரம், அதாவது பரலோக கலாச்சாரம் வேறு. சரிங்களா? இப்போ இந்த உலக ஐஸ்வர்யம் வேறு, இந்த உலக ஆசீர்வாதம் வேறு, இந்த உலக உயர்வு மேன்மை வேறு, பரலோக ஆசீர்வாதம், பரலோக உயர்வு, பரலோக ஐஸ்வர்யம் வேறு. சரிங்களா? ஓகே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும்
தேவனுடைய ஆசீர்வாதத்தில், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய உயர்வுகளை சுதந்திரிக்கிறவர்கள். கரங்களை தட்டி எத்தனையோ நம்புறீங்க? அதுதான் நம்ம மேலே இருக்கிற அழைப்பு. புரியுதுங்களா? இதில் தெளிவாக இருங்க. சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தொற்றுருக்கு? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? இந்த உலகத்தாருடைய மகிமை, இந்த உலகத்தாருடைய ஐஸ்வர்யம், இந்த உலகத்தாருடைய உயர்வுலாம் வேறு. நீங்கள் அதை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள், மேன்மைகள் வேறு. அது வேறு ட்ராக்கு. சரிங்களா? ஓகே. அதனால் நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். ஓகே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தாரை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு வேறு, உங்கள் மேலே தேவன் வச்சுருக்கிற திட்டம் வேறு, உங்கள் மேலே தேவன் வச்சுருக்கிற சித்தம் வேறு. தேவனும் உங்களை உயர்த்தணும்னு அவர் போட்டு வச்சுருக்கிற திட்டம் பெருசு. அவர் உங்களை மிகுந்த உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போவார். நம்புறீங்களா? அப்போ நீங்கள் எளிதாய் சுதந்திரிப்பீர்கள். தைரியமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, தேவனை நம்பிக்கொண்டு இருங்க. தேவன் நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு நாள் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்கள் உயர்வு மேலாக இருக்கும். உலக மகிமை ஒரு நாள் ஒளிந்து போகும், தேவ மகிமை ஒரு நாள் ஒளிந்து போகாது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. எழும்பி பிரகாசியுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் அப்படியே ஒவ்வொரு மேலும் இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஓகே. கண்களை மூடி நம்ம ஒருமனப்படுவோம். அப்போ அப்படியே சமூகத்தில் நீங்கள் எந்த குறைவில் இருந்தாலும், எந்த கேள்விக்குறியோடு இருந்தாலும் இன்றைக்கி எல்லாம் மாறுது. எந்த கேள்விகளோடு இருந்தாலும், ஆமென், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுறேன். ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல நேரத்துக்காக நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அப்போ இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தெந்த கேள்விக்குறிகளோடு இருக்கிறாங்களோ அவைகள் எல்லாம் ஆண்டவரே ஆச்சரியக்குறியாய் மாறட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவரே இப்படிலாம் கஷ்டம், ஏன் ஆண்டவரே இப்படிலாம் பிரச்சனை அப்படின்னு வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிறவங்களுடைய எல்லா வாழ்க்கையை மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த அழைப்பும், நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள, அதை அனுபவிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிற ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. இந்த உலக மகிமை ஒரு நாள் ஒளிந்து போகும், தேவ மகிமை ஒரு நாள் ஒளிந்து போகாது. எங்கள் மேலே இருக்கிற உங்கள் மகிமை ஒரு நாள் ஒளிந்து போகாது. எங்களை நிச்சயமாக நீங்கள் உயர்த்துவீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ.